தாவேக தலைவர் விஜய் திருச்சி கிழக்கு தொகுதியில் தன்னோட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு போயிருக்கிறாரு. அவரோட பிரச்சாரத்தை பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? ஆ நாளுக்கு நாளுக்கு அவர் செல்வாக்கு அதிகமாக இருக்குது. ஆ தேவைக்கா விஜயோட செல்வாக்கு. ஆ ஆனாலும் அந்த திருச்சி கிழக்கு பொறுத்தவரையிலும் ஆ அந்த வெள்ளாளர் ஏரியா அவர் வெள்ளாளர்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இந்த ஆறுநாட்டு வெள்ளாளர் மாதிரிலாம் நிற்கிறாங்க, வெள்ளாளர்லாம் நிற்கிறாங்க. ஆ வெள்ளாளர் இருக்கிற ராசிகருக்கு அதிகம் வாய்ப்புன்னு மக்கள் பேசிக்குது. அது மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆ இன்றைக்கோ போனாடி இருந்தார், அதிகம் செய்யலைன்னு மக்கள் குறை இருக்குது. ஆ விஜயை பொறுத்தவரையிலும் அவர் இப்போ தான் புது அனுபவம். ஆ நேரடியாக ஒரு முதலமைச்சர் உட்காந்து பண்ணுறது ஒரு அனுபவப்பட்டு பணம் செய்யறதுன்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஆ அவர் தனிக்கட்ட முறையில் இருக்கணும், எல்லாத்தையும் சேர்க்காம பண்ணுறனால ஆ அது மக்கள் மத்தியில், இளைஞர் மத்தியில் ஒரு அனுபவம் உள்ளவங்க நாட்டு ஆண்டா செய்யாக்கிற மாதிரி எல்லாம் பொதுவாக விரும்புகிறாங்க. ஆ அதுக்கான முயற்சியை விஜய் அவர்கள் பண்ணணும். உங்களுடைய ஆதரவு யாருக்கு? நம்முடைய ஆதரவு இப்போ பொறுத்தவரையிலும் திருச்சி கிழக்கு பொறுத்தவரையிலும் ராசிகருக்கு, இந்திரா கணேஷ் ராசிகர்னு இரட்டலை வேட்டலைக்கு தான். இரட்டலை ஓகே, இங்கே இரட்டலை தான் வெற்றி பெறும்னு சொல்கிறீங்களா? இரட்டலை தான் திருச்சி கிழக்கு பொறுத்தவரை வெற்றி பெறும். ம். இளைஞர்கள்லாம் இப்போ பெண்கள்லாம் மாற்றம் வேணும்னு சொல்லி விஜய்க்கு பெருவாரியாக ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது உண்மை. பெண்கள் மாற்ற வேணும் விரும்புறது உண்மை. இளைஞர்கள்லாம் வித்தியாசமாக கல்லூரி மாணவர்லாம் ரொம்ப அதிவேகமாக சிறப்பாக இருக்கிறாங்க. ம் ஆனால் அடிப்படை ஒரு என்னென்னா, ஒரு அனுபவம் உள்ளவர்கள் அவங்களோ கூட இருந்து பழகிட்டு ஒரு ஆட்சி பண்ணால் நாடு சிறப்பாக இருக்கணும். தேவைக்கோட கொள்கை, விஜயோட கொள்கை ரொம்ப அருமையான கொள்கை, அதில் மாற்றமே இல்லை. ஆ ஏன்னா ரெண்டு கட்சியும் நமக்கு ரொம்ப சரியாக பண்ணல, நாட்டை எதிர்பார்க்கல, செய்யலைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியுது. ம் வித்தியாசமாக விஜயகாந்துக்கு அப்புறம் விஜய் நல்லா பண்ணுவாருன்னு ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்குது. ம் ஆனால் ஒரு அனுபவ ரீதியாக இப்படி இருக்கிற அலுவலர்கள்லாம் முறையாக நெறிப்படுத்தி ம். பண்ணாருன்னா அவர் வந்தாலும் நாட்டுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா நாளுக்கு நாள் புதுமுகம் வந்து நிறைய இந்த நாட்டில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நிறைய பிஎல்லாம் படித்து சும்மா இருக்கிறான் பாவம். ம் ஆனால் படிக்காதவர்கள் நிறைய பேர் அரசியல் இருக்கிறனால ஒரு மக்களுக்கு முறையாக சேர்க்க முடியல. ம் விஜய் கட்சியை பொறுத்தவரை நிறைய படித்தவர்களை சேர்த்துக்கிட்டு ம். படித்தவர்கள்லாம் நிறையா நான் நம்பியிருக்கும்போது படிக்காதவர்களை அனுசரித்து போய் நல்ல நாட்டை இன்னும் நிறைய முறையில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதை விஜய் விரும்புகிறாங்க. ம். தமிழகம் இந்தியா முழுக்க ஒரு பெரிய பரபரப்பாக இருக்குது. உலக நாடுகள்லேயும் இருக்கிற விஜய் ரசிகர் எல்லாமே படித்தவர்கள் நாட்டை ஆளுகின்ற போது சிறப்பாக காமராஜர் இருந்தார், படிக்காதவரோ நான் அறிவோடு ஆழ்ந்தார். அதை விட சிறப்பாக ஒரு படி விஜய் ஆளுவார் நம்பிக்கையும் மக்களுக்கு வந்திருக்குது. அது மக்களுக்கு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் அதிமுக தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லுவீங்க. மக்களுக்கு வந்திருக்கனாலும் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு தனிப்பட்ட மாதிரி எங்களுக்கு அவர் இப்போ கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை பரம்பரை தொடர்ந்து வெள்ளாளர் தொகுதி. ஆ அதில் கிறிஸ்தவ வெள்ளாளர் இனிக்கோ, ஆ விஜய் விஸ்வ வெள்ளாளர் இருக்கார். ம் அதை விட நேரடியான வெள்ளாளர் ஆறுநாட்டு வெள்ளாளர் ராஜசேகர் தான். அதில் அந்த பெரும்பான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது வர்றது நல்லதாக இருக்கும்.